இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம வந்து தாக்குறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியுமா? கொஞ்சம் விட்டுருந்தா இந்நேரம் நான் போய் சேர்ந்திருப்பேன். நான் குறி சரியா வைக்கலன்னு கவலைப்படுறேன். இவன் ஒருத்தன். உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஒண்ணு சொல்றேன். எங்க பூமியில கூட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அவளைய வெஜிடாவே இந்த பூமியை ஒரேடியா ஒழிச்சிருவேன் சொல்லிருக்கேன். நான் எப்ப சொன்ன, நீ எப்ப சொல்லி காட்டுற? வெஜிடா நான் என்ன கம்பி கட்டுற கதையா சொன்னேன்? நீ சொன்னது தானே சொன்னேன். தலைவர் திமிங்கலம் தானங்கோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் அதான் பையன் பயப்படுறான். இந்த மாதிரி மத்தவங்கள வழிக்கு கொண்டு வரதுக்கு ஏன் பேரை பயன்படுத்தாத. ஆமா புல்மா, ஆனா ஜாக்கோ இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ண போறான்? இனி நான் உங்ககிட்ட எதையும் சொல்ல மாட்டேன். சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் பண்ணுவீங்களே ட்ரைனிங், அது போய் பண்றீங்களா? ஓகே சரி போறோம், ஆனா ஜாக்கிரதையா இரு. என்னது நிஜமாவே கிளம்பிட்டாங்க? எங்க நான் சும்மா தாங்க சொன்னேன், உடனே கிளம்பிட்டீங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத பண்ணிருக்கேன், இத செக் பண்ணாம நீங்க கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த ஷோவை பார்க்க தயாரா இருங்க. இதுல நான் ஜெயிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. நீ வெளிப்படையா சொல்லல, அதுக்கு நீ இப்படியா மூக்கொடுப்ப? இப்ப எனக்கு ஏற்பட்ட பாதிப்பை கூட நான் மறந்துட்டு போயிடுவேன். அதோட நீ இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டானா நான் உனக்கு சொன்ன மாதிரி ரிவார்டையும் அள்ளி கொடுப்பேன். புரிஞ்சுதா? இவன் ஒருத்தன் தான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சாலும் திருந்த மாட்டான். அப்படியே உங்கள மாதிரியே இருக்காருல்ல. தலைவர் திமிங்கலம் தானங்கோ ஆறு கடல் சேரும் அந்த இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. அதோட அது வேற பிரபஞ்சத்துல இருக்குன்னு வேற சொல்றீங்க. அப்பனா இந்த பூமியை சேர்ந்த டிராகன் பால்ஸ்க்கும் ஒரு சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குன்னு புரியுது. இது கேட்க மனசு கஷ்டமா இருக்குல்ல. அப்போ அது கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதா? சரி, நான் அந்த ரேடாரை ரெடி பண்ண பாக்குறேன். சயின்ஸால டிராகனை தோக்கடிக்க முடியுமான்னு பாக்குறேன். உண்மையிலேயே நீ எதுக்கும் உதவாத ஒரு பள்ளி தானே. மன்னிச்சிருங்க பேராஸ். வேற ஆசை இருந்தா சொல்லுங்க, நான் பாக்குறேன். ஒன்னும் தேவையில்ல, கிளம்பு. இதுதான் என்னுடைய விருப்பம். திரும்பி படுக்கிற வரைக்கும் நாம கண்டிப்பா வெயிட் பண்ணணும். வந்த முதல் நாளே பிரச்சனையா? ஹே, எப்படி இருக்கீங்க பீஸ்? இது கொஞ்ச நேரம் பாத்துக்கிறீங்களா? நீ நிஜமாவே புத்திசாலி தான் கோகு. உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும். வெற்றிக்கான பாதை அவ்வளவு சுலபமா இருக்காது. அது எந்த அளவுக்கு மோசம்னா என் லார்ட் கூட இன்னும் அதை கத்துக்கல. அந்த கலையையும் நீங்க கத்துக்கிட்டா எந்த ஆபத்தும் உங்களை நெருங்கவே முடியாது. அப்ப உங்களால இது எல்லாத்தையும் செய்ய முடியுமா என்ன? கண்டிப்பா என்னால செய்ய முடியும். இன்னும் அட்டகாசமா தான் இருக்கு. ஆனா குனிஞ்சு உங்க காலை பாருங்க. நான் என்னதான் கவனமா இருந்தாலும் அப்பப்போ என் கவனமும் சிதறுது. கடவுளையா, ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தம்பி, அது நான் தான். தம்பி, உன் கடவுள் அதோ அங்கே இருக்காரு. நிச்சயமா பத்திரமா வீட்டுக்கு போயிடுவேன். அதெல்லாம் உன்னால முடியாது. ஸ்ட்ரெச்சர்ல தான் நீ போவ. நிஜமாவே இந்த ட்ரிகர் அழுத்த போறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து நான் சொல்றத கேளு. நான் கோஹா. நீதானா? இதத்தானே ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். எதுக்குமே உதவாத அந்த கோகுவோட பையன் தானே நீங்க? ஏன் அவர் உங்களை இப்படி பேசுறாரு? அது இருக்கட்டும். ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதோட பார்க்கவே முடியாத காஸ்டியூம் போட்டுக்கிட்டு நீ எங்க சுத்திக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணும் அப்படிலாம் இல்லையே. நீ பயிற்சி எடுக்கிறதுக்கு வேற நல்ல இடத்தை பார்க்கணும். சரி சரி, நான் பாக்குறேன். அடடா, நான் மோதிரத்துக்கு இன்னொரு பார்ட்னர் வேற தேடி ஆகணுமா? அப்ப நீங்க ஏன் கிரில்லனை கேட்க கூடாது? காவல்துறை அதிகாரியா கிரில்லனுக்கு நிறைய வேலை இருக்கும். உன் அப்பா கூட வெட்டி சண்டை போடுறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. அடுத்த தடவை போறப்ப சொல்லிட்டு போங்கப்பா. எப்படி இருக்க கோகு? இவன் எங்க இருந்து இங்க வந்தா? நடுவுல யாரா நீ? கோகு,
அவங்க 2 பேரும் திருடுங்க. திருடுங்களா? நீ போலீஸ் இல்லன்னா விட்டுடுவேன். போலீஸா இருந்தா நீ தொலைஞ்ச அவ்வளவுதான். ஓ, என்னப்பா பண்ற? ஷாம்பாவும் அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு. நானும் அவர்கிட்ட படிச்சு சொல்லி பார்த்துட்டு தலைகீழ நின்னு சொல்லி பார்த்துட்டேன். தொப்பையை குறைங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. சரி சாப்பாட்டு மூலமா அதை குறைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் அவரு ஒத்து வர மாட்டேங்கிறாரு. இவர்கிட்ட மல்லுக்கட்டி நான் இழைச்சிட்டேன். இது கூட பரவாயில்லைங்க. பச்சை குழந்தை குடிக்கிற பாலை இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குறைட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கான். பிச்சைக்கார பையன். சும்மா இருக்க மாட்டேங்க. வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தானா நான் அவங்கள்ட்ட பிடிக்கிறேன். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. நம்ம செனோ சொன்ன மாதிரி அந்த டோர்னமெண்ட்டை எப்ப வைப்பாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அது வரைக்கும் ஏன் காத்திருக்கணும்? ரீமேட்ச் வச்சிடலாமா? அது எங்க இருந்தாலும் எனக்கு ஓகே தான். உன்னோட பிரபஞ்சமோ என்னவோ. வேணா ஒரு 3 நாள்ல வச்சுக்கலாமா? நீ எப்போ ஃப்ரீயா இருக்கியா? என்னப்பா டைம் ஓவரா சொல்லிட்டேனா? சரி பேசாம நாளைக்கே வச்சுக்கலாமா? சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா. வா, நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? டேய், நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவாலாம் அனலா இருமுடா. பரமா படிடா. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறீங்க, பிரேக் எடுத்துக்கிறீங்களா? முதல்ல உங்க 2 பேருக்கும் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்க 2 பேரும் நல்லாவே முன்னேறி இருக்கீங்க. ஆனா ஏன் அளவுக்கு நீங்க முன்னேறி வரல. ஏன்னா சண்டை போட்ட நேரத்துல நான் ஆட்டோகிராஃபே போட்டுட்டேன். என்னங்க இது? துப்பாக்கி எடுத்து பாக்கெட்ல வச்சதுக்கு அப்புறம் புல்லட் போற மாதிரி இவ்வளவு வேகமா இருக்கீங்க? ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இப்படியே உனக்கு சவால் பண்றேன். தைரியம் இருந்தா நீ வந்து என் கூட. இது பிரச்சனை தான் போல இருக்கே. என்ன மீறி ஏரியால ஜெயிச்சிரே நீ. உள்ள கால வச்ச. வேணாம்ப்பா. குமாரே ஏய், நான் எதிரில வந்தா ஒண்ணுக்கு போறேன். நான் இனி உனக்கு சீட்டா? யோ, என்ன நியாயம் இது? அண்ணனை பார்த்து என்ன பேசுற? பாகலா பாகலா. நான் குமாரே அவசரப்பட்டியே. டிராகன் பால் சூப்பர் சண்டே மே 22 ஞாயிறு காலை 9 மணிக்கு உங்கள் கார்ட்டூன் நெட்வொர்க்கில். 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனானோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. எனக்கு என்னமோ ட்ரைனிங் மாதிரியே தெரியல. தொண்டையில் கிச் கிச் விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச் கிச்ச போக்குங்க. இனியாவது திருந்து. இந்த கூச்சம் வெக்கம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கோங்க. எத மனசுல இருந்தா போதும். பவ்யமா இருக்கணும்ல எந்த அவசியமும் இல்ல. சும்மா ஜாலியா பேசுறத விட்டுட்டு வந்ததுல இருந்து முறைச்சுக்கிட்டே இருக்கியே. நீ இந்த உலகத்தை பியரஸ் அழிக்க மாட்டாரு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. யாரு? நான் வீரஸ் நான் சொன்னீங்க. சந்திச்சதுல சந்தோஷம். நான் உங்க ஃபேன். ஐயா, இத முதல்ல நீங்க சொல்ல கூடாதா சாமி? ஏன் சொன்னா ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க. ஆனா வா. என்னது? முதல்ல உங்க தலையில ஒரு சின்ன தட்டு, அப்புறம் கழுத்துல ஒரு சின்ன வெட்டு. ஆகா, என்ன பைட்டு. ஏன் திருப்பி சண்டை போட மாட்டேங்கிற? உன்னால என்ன செய்ய முடியுங்கிறது எனக்கு திருப்பி காட்டு. யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா நானு. நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான். நம்ம கிங்கா இருக்காருல்ல, அவர் கிரகத்துக்கு போய் நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டு வரட்டுமா? ஒழுங்கா அந்த டிராக்டர்ல ஏறி உட்காந்து சம்பாதிக்கிற வழிய பாருங்க. அப்பதான் நீங்க எதிர்காலத்துல அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தாத்தாவா இருப்பீங்க. ஆனா நான்
ட்ரைனிங் எடுக்கணுமே. என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன நெஞ்சம் உனக்கு? ஏய் ராஜி மதி மெட்ராஸ் என்ன பண்ணுவ? என்னடி ஏன் செல்லம், நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யற. நீ முதல்ல வந்து உட்காரு. இதுக்கு மேல டின்னருக்கு வேண்டிய வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. ஆனா நான் தான் சொன்னல டின்னர் வேலையை நானே பாத்துக்கிறேன்னு. நான் எதுக்கு இருக்கேன்? நான் பாத்துக்கிறேன். நம்ம குழந்தை உன் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால எல்லா வேலையும் இனிமே நானே பாத்துக்கிறேன். சரியா? சரி, இப்ப அப்பா போய் கிச்சனுக்கு போய் சமைக்கிற வேலையை பாக்குறேன். நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்க. ஓகே, ஆரம்பிக்கலாமா? இன்னும் யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? களத்துல இறங்கு. மிஸ்டர் ஹாக்கில் ஒரு வித்தியாசமான ட்ரிக் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு பேரு மான் கராத்தேன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு விதமா தான் இருக்கு. இந்த மாதிரி தாக்குறதுக்கு நமக்கு ஒரு நுட்பமான அறிவு தேவை. கோகு, நீ இப்போ என்ன தாக்கு. நான் எதுக்காக உன்னை தாக்கணும்? ஒரு தடவை தான். அப்பதான் என்னால நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் கேட்டேன். இது எவ்வளவு வலிக்கும்னு உனக்கு தெரியல. எனக்கு தெரியும். கண்டிப்பா தாக்கிதான் ஆகணுமா? ஆமா. கிரிலன், நான் வந்துட்டேன். போகல. கொடுமையை கட்டியா? என் ஆம்ச தொடுங்க. என் ஆம்ச தொடுங்க சார். எங்க இருக்கு? அதான் அந்த ஷோல்டர் கீழே குலகலன்னு இருக்கே, அதான் அம்சம். ஏ வர்து உப்புளி பார்த்த சாரதி, இவங்களுக்கு ஆம்ஸ் எங்க இருக்குன்னே தெரியலையாமாடா. பண்ணியா இருக்குல்ல? முடியல. என் ஆம்ச பிரஸ் பண்ணுங்க. நல்லா பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் இம்ப்ரெஸ் ஆவேன். கைய ஒரு டை மாதிரி ஆக்கிறது போதும். என்ன காத்து போற சவுண்ட் கேக்குது? போதும். அழுவுறாருல, விட்டுரு. வாவ், ஃப்ரைட் ஷ்ரிம்பை விட இது பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா இதுக்கும் தனி டேஸ்ட் இருக்கும். நீங்களும் நானும் இப்போ நல்ல நண்பர்கள். சோ அடுத்த வாட்டி லார்ட் பீரஸ் இந்த உலகத்தை அழிக்க போறேன்னு சொன்னா எனக்காக நீங்க அவருடைய மனச மாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சரிதானே? நான் உங்களுக்கு எப்பவும் நன்றியோட இருப்பேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நல்லா இந்த பார்வையா இருக்கு. யாரும் எப்பவுமே பிரச்சனையை தான் கொண்டு வரும். உன்னை ஏண்டா கூட்டிட்டு போறோன்னு சொன்னோன்னு ஃபீல் பண்ண வச்சிராத. அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க ப்ளீஸ். என்ன கூட்டிட்டு போறேன்னு நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. நான் சொன்னது செய்யணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல. மரியாதையா அங்கேயே நில்லுங்க. அது சீச்சி, நான் ஓடிடுறேன். கோகு, என்னடா என்ன பெரிய மாதிரி பேசிட்டு இருக்க? வாடா போறோம், வாடா போ, வாடா. என்னடா என்ன சொன்னா கேட்க மாட்டேன்.